குளிர்ச்சியான மாலை பொழுதில் உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனையில் உங்களை எல்லாம் இவ்வளோ உற்சாகத்தோடு பார்க்குறது பெரிய சந்தோஷம். Such a great joy to see you all one more time this year 2025. Our God is so good in everyone's life. Amen. தேவன் அவர் மிகவும் நல்லவராக அவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 73 சங்கீதம் 1 வாசிக்கும் பொழுது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் பின்னாடி இருக்க வசனத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா அடுத்த வசனமே நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிச்சு. நான் வாசிக்கும் போது யோசித்தேன், என்னடா முதல் வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு சம்பந்தமே இல்லையே. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு எப்படி இருக்காரு? தேவன் நல்லவராகவே இருக்கிறார். God remains good. ஆமே. ஆனால் நீ தொடர்ந்து வாசிட்டே வந்தீங்கன்னா சங்கீதக்காரன் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு வர்றார். ஆண்டவரே, கெட்டவன்லாம் நல்லா இருக்கான், நல்லவன் நல்லா இல்லையே, துன்மார்க்கன் இவ்வளோ நல்லா இருக்கான், ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒன்றுமே சரியில்லையே. நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருக்குது, நமக்காக ஒருத்தர் பாடி வச்சுருக்காங்க. ரைட். அப்போ இங்கே ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார், ஆண்டவர் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நல்லவர் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? What do you think about God is good? அந்த நல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, whether you want or not, what is the meaning of God is good? Whether you want or not, He always want to do good in your life. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் சரி, உங்களுக்கு நல்லதை மாத்திரமே செய்ய விரும்புகிற ஒரு ஆண்டவர். Hallelujah. He never give option to us. He never give option to us. God never give option to those who seek the Lord. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் ஆப்ஷனே கொடுக்கறது இல்லை. அவர் ஒன்னே ஒன்று தான் செய்கிறார், நன்மைகளை மட்டுமே அவர் செய்கிறார். ஆமென். எனக்கு என்னுடைய மகள், யூஸ்வலாகவே டேடிஸ்க்கு டாட்டர்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ரைட் பாஸ்டர்? ரைட். அவள் என்னுடைய மகள். அவள் பிறந்த நாட்கள்லேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் ஊரில் இருக்கிற நாட்கள் ரொம்ப குறைவு. ஆகவே எப்போ ஊரில் இருந்தாலும் சரி, என்னையும் என் மகளையும் பிரிக்கவே முடியாது. 2 மகளான பிறகு டபுள் ஆயிடுச்சு. 2 கையிலையும் தூக்கிட்டு தான் போவேன். மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, பேங்க்குக்கு போனாலும் சரி, 2 கையிலையும் தூக்கிட்டு போய் அங்கே இருக்கிற கேட்பேன், ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க சார், பிள்ளைங்களை கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ அன்பு. ஆனாலும் ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, ஒரு 3.5 வயசு வந்த உடனே எங்கே சேர்க்கணும்? ஸ்கூலில் சேர்க்கணும். ரைட். பெரிய அநியாயம். இந்தியா மாதிரி தேசங்களில் எல்கேஜி லோவர் கிண்டர் கார்டனில் சேர்க்கறதுக்கே இன்டர்வியூ வைப்பாங்க. படிக்கிறதுக்கு தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அந்த பிள்ளைக்கு இன்டர்வியூ வச்சா என்ன செய்ய? கலர் சொல்லணும், ப்ளூவா எல்லோவான்னு சொல்லணும். அதுக்காக ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பணும், அது ப்ரீ ஸ்கூல். ரைட். அந்த லோவர் கிண்டர் கார்டன் ஸ்கூலில் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும். அந்த ஸ்கூல் ஒன்றும் பெருசில் ஒரு ப்ளே ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். ஒரு மார்னிங் ஒரு 10 o'clock நீ விட்டீங்கன்னா 12 o'clock கூப்பிட்டு வந்துடலாம். இந்த 2 மணி நேரம் ஸ்கூலில் விடுறதுக்கு நானும் என் பொண்ணும் பண்ண ஷோ பயங்கரம். ரைட். அங்கே போய் விட்டா ஏதோ கல்யாணம் பண்ணி போகும்போது அழுற மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறேன். அவளுக்கு என்னென்னா, அப்பா கிட்ட இருந்தால் நம்மளை விட்டுற மாட்டான்னு என்கிட்ட வந்தா. ஆனால் கொடுமை என்னென்னா, நான் தான் டீச்சர்கிட்ட கொடுக்க வேண்டியதாயிருச்சு. என் மகளை சமாதானப்படுத்த 2 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, என்ன சமாதானப்படுத்த 2 டீச்சர் வந்துட்டாங்க. என்ன சார் நீங்கள் குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறீங்க? அவன் இந்த ரூமை தாண்டிட்டானா மறந்துடுவா சார், உள்ள அவ்வளோ டாய்ஸ் இருக்குது, உள்ள அவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. யூ ஓன்ட் பிலீவ், எரிகோ மதில சுற்றி வந்த மாதிரி அந்த ஸ்கூலை சுற்றி வந்துக்கிட்டே இருந்தேன் 2 மணி நேரம். என் காதுக்கு மட்டும் அழுதுகிட்டே இருக்கா மாதிரியே தோணுது. நல்ல வேலை ஸ்ட்ராங்கான ஒய்ஃபை கத்திர எனக்கு கொடுத்தா. சும்மா இருங்கப்பா. பேய் கூட 2வது தடவை தான் கேட்கும், நான் உடனே கேட்டுருவேன். சும்மா இருங்கப்பா, நான் சைலண்ட் ஆகிட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவளை பிக்கப் பண்ணி 2-3 நாளைக்கு என் பொண்ணு என்கிட்ட பேசவே இல்லை. அவளுக்கு ஒரே கோபம். அப்பாவும் என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டாங்க. ரைட். அவள் யோசிச்சு பாருங்க, அந்த 2-3 டேஸ்க்கு என் பொண்ணு பார்வைக்கு நான் எப்படி தான் தெரிஞ்சிருக்கிறேன்? கெட்டவர் தான் தெரிஞ்சிருக்கிறேன். He is not loving me. He didn't accept my request.
ஸோ ஆனால் இன்னைக்கு ஆண்ட கிருபையில் 20 வயசு ஆயிடுச்சு, யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க, நல்ல கோர்ஸ் படிக்கிறாங்க. வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மை டேடி இஸ் த பெஸ்ட் டேடி, ஹி புட் மீ ஆன் த பெஸ்ட் ஸ்கூல், ஹி கேவ் அ பெஸ்ட் எஜுகேஷன். ஆமேன். இதே ஆள் அப்போ என்ன சொன்னதுங்க? ஆமேன். ஆகதான் ரோமர் 8:18 சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமையோடு கூட ஒப்பிட முடியவே முடியாது. ஹல்லேலூயா. Whatever the situation you are going through doesn't matter. One thing is sure, God is good in our life. God is good in our life. ஒரு நாள் ஒன்று வரும், நீங்கள் சொல்லுவீங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த மாலை பொழுதில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற, whatever the experience you are going through, the one thing is very sure, God is good those who love God. Amen. God is good. Whatever the challenges, whatever the questions you have right now, sometimes when you have a question, the people cannot give an answer, the world cannot give an answer. One thing is sure, God remains good. தேவன் நல்லவராகவே இருக்கிறார், தேவன் நல்லவராகவே இருக்கிறார், தேவன் நல்லவராகவே இருக்கிறார். Whatever the question today you are asking, my dear brother and sister, the same way you are going to say that, my God turn all my sorrows into joy. என் தேவன் என் வாழ்க்கையின் எல்லா துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? அந்த நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு ஒரு விசை கண்களை மூடி இயேசுவை நோக்கி நாங்கள் பார்ப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமோம் ஏங்கையில், என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமோம் ஏங்கையில், மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி, மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி மகிழ்வித்த மகிபனையே, மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கையில், அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்திய சென்ற கர்த்தனை, நடத்திய சென்ற கர்த்தனை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. எல்லா கேள்விகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிட முடியவே முடியாது. I see Holy Spirit is speaking to each and every one of you. The Heavenly Father is very much concerned about you and your generation. My dear daughter, need not to worry about your children. More than you, the Lord Jesus Christ is very much concerned about your child. More than you,
Whatever we sacrifice for our children, that is nothing before the way Jesus Christ, He sacrificed Himself. எனக்காக நான் தியாகம் செய்ததை பார்க்கலாம், எனக்காக என் குடும்பத்தார் தியாகம் செய்ததை பார்க்கலாம், எனக்காக இந்த உலகம் செய்த எல்லா தியாகத்தை பார்க்கலாம், மேலான ஒரு தியாகத்தை என் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் அவர் செய்திருக்கிறார். If He has given His only begotten Son for each and every one of you, then how much He will give the rest of the things in our life. அவர் தன் குமாரனையே நமக்காய் கொடுத்தாரே, மற்ற இவைகளை கொடுக்க மாட்டாரா? ஓ, மற்ற இவைகளை கொடுக்க மாட்டாரா? One thing is very sure, He is always good in your life. One thing is very sure, He is always good in your life. You may walking in the valley of wilderness, fear not. He is remain good in your life. He is remain good in your life. The same wilderness is going to turn as a Canaan. God is giving this Rhema word to you. Today's pain is going to be tomorrow's great joy. இன்றைய உன்னுடைய வழி உன் எதிர்காலத்தின் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது. Not only for you, it is going to be a great blessing to generation to generation. ஆவியானவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே, உமக்கு சகல துதி கன மகிமையை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் என் உள்ளத்தில் நினைவுபடுத்தின ஒரு வார்த்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் 84 சங்கீதம் 7 வசனத்தை நாங்கள் வாசிக்க இருப்போம். Psalms chapter 84 verse 7. வாசிக்கலாமா? அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, they go from strength to strength, every one of them in Zion approach before God. என் அன்பு தேவ ஜனமே, இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் எழுதின ஒரு சங்கீதம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். Lot of things the word of God is saying that the assured blessings of God, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள். Lot of blessings are assured for kingdom of God, God's people. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிற சில ஆசீர்வாதங்கள். உண்மையா இல்லைங்களா? உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ன உடனே அங்கே ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 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 ப்ரிவிலேஜ், ஒரு ரைட்ஸ் இருக்கும்ல. நம்ம சொல்லுவோம்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களுக்கு 20 hours ஒர்க் பண்ணலாம். உண்மையா இல்லைங்களா? ஜீவானந்தம்னு ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவார், அந்த தாலி கட்டுற சத்தம் அவருக்கு எப்படி கேட்குமா, அந்த கெட்டி மேலே சத்தம் மாட்டிக்கிட்டான்னு கேட்குமா. கெட்டி மேலே சத்தம் சிஸ்டர் தான் சிரித்து பயங்கர சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த தாலி ஏறின உடனே, இல்லை ஒரு கையில் மோதிரம் ஏறின உடனே ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருமா, நமக்கு ஒரு ஆள் சிக்கிட்டான்ப்பா. தாலி கெட்டினல்ல, சில நிச்சயிக்கப்பட்ட உரிமை வந்துருது. உண்மைதான்ல? ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமா வச்சிருக்கிறாராம். அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதுல ஒண்ணு என்னன்னா, நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவே. You will go from strength to strength. பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். எவ்வளவு நாளுக்கு அப்படி பலத்தின் மேல பலனை கர்த்தர் கொடுத்துட்டு இருப்பாரா? நாம் எல்லாம் ஒரு நாள் தேவனுடைய சன்னிதானத்திலே ஆண்டவரை முகமாய் பார்க்கிற அந்த நாள் மட்டும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? We are not going to be weaker and weaker. We are going to be stronger and stronger. That is the will of God. That is the promise of God. Hallelujah. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயரே அவர்கள் எழும்புவார்கள்.
ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-19 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் சொல்லுகிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போகலாம், ஆட்டு மந்தையில் முதலற்று போகலாம், தொழுவத்தில் மாடுகளின்றி போகலாம், ஆனால் நான் என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் களி கூறுவேன். கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல மாற்றி நான் ஏற வேண்டிய உயரமான ஸ்தலங்களில் என்னை ஏறும்படிக்கு செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, God never change your destiny, God change your ability. ஆமென். உங்களுக்கான உயரத்தை அவர் மாற்ற மாட்டார், உங்களுடைய எபிலிட்டி அவர் மாற்றுவார். உங்களுடைய பலனை அவர் பெருகும்படிக்கு செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தின் மேல் அவர்கள் பலன் அடைவார்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம், என் அன்பு தேவ ஜனமே, 92ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்கும்படிக்கு. என் அன்பு தேவஜனம், சங்கீதம் 92:14, 90-14. கர்த்தர் உத்தமர் என்றும், கர்த்தர் உத்தமர் என்றும், என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரிடத்தில் அநீதி இல்லை, அநீதி இல்லை என்றும் விளங்கும்படி விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும். அவருக்கு அநீதி இல்லைன்றதுக்கான ப்ரூஃப் என்னவா? அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இந்த உலகம் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த உடனே உங்க கையில் அழகான ஒரு ஃப்ளவர் பொக்கே கொடுத்து உங்க கையில சொல்லுது, எப்பா நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுப்பா. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி உன்னால எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். உண்மையானீங்களா? ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்னது? வீட்டில் போய் உட்காந்துக்கப்பா, நல்ல ஈஸி சேர்ல உட்காந்துக்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நாம் பிரயோஜனமான நாட்களில் மாத்திரம் தேவன் நம்மை பயன்படுத்துகிறது இல்லையா? அந்த முதிர் வயது வரும் பொழுது, பலகீனங்கள் வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்கும்படிக்கு அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, Deuteronomy chapter 1:11, not like today you will increase more than thousands and thousands. நீ இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படிக்கு உன் பிதாக்களின் தேவனை வாக்குத்தத்தம் பண்ணினபடியே உன்னை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவ ஜனமே, our growth, our blessing, our future, it's not determined by anything, it is determined by the power of God. எந்த சூழ்நிலையா இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலையா இருக்கலாம், உங்களுடைய பெருக்கத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு இந்த உலகத்துல எந்த சக்திக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்ராமதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளோடு கூட எகிப்து தேசத்துக்குள்ள ஷிஃப்ட் ஆகிறார். அவர் மைக்ரேட் ஆகிறார். ரைட்? எங்கிருந்து வரார்? கானான்ல இருந்து எகிப்துக்குள்ள வரார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் 70 பேரா இருந்தார்களாம். எத்தனை பேர்? 70 பேர். நான் எப்போதும் சந்தோஷமா சொல்லுவேன், இந்த இந்தியன்ஸ்க்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டிஎன்ஏக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. என்ன கண்டிஷன்லயும் நம்ம பெருக்கத்தை யாரும் நிறுத்தவே முடியாது. ரொம்ப பெருமையா சொல்லுவேன், கர்த்தருடைய முதல் விருப்பத்தையே நிறைவேற்றினது இந்தியர்கள் தான். அப்படி முதல் விருப்பம் என்னது? பழுகி பெருகுங்களப்பா பூமியை. அப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே. அப்போ நிறைய இந்தியன்ஸை கர்த்தர் யூஸ் பண்ணுறாங்க. சொல்லுங்க, முதல் சித்தத்தை நாங்கள் தான் நிறைவேற்றிட்டு இருக்கோம். 140 கோடி ஆயிடுச்சு. சைனா பின்னாடி வந்துருச்சு, நாங்கள் தான் இப்போ நம்பர் 1. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க உள்ள நுழைவு, when Jacob entered to the land of Egypt, he was 70 in number. When they left the country, அவங்க 430 வருஷம் கழிச்சு தேசத்தை விட்டு போகிறாங்க. The Bible say they were number almost more than 600,000 men on foot. 6 லட்சம் புருஷர்கள், ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள் தேசத்தை விட்டு போனாங்களாம். 6 லட்சம் புருஷர்கள் சொன்னா 6 லட்சம் குடும்பம்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் ஒரு இது வச்சிருக்கோம் பாருங்க, நாம் இருவர் நமக்கு இருவர். அதுக்கு முன்னாடி வேற வச்சிருந்தோம், நாம் இருவர் நமக்கு மூவர். சைனாவில் என்ன வச்சிருக்காங்க? நாம் இருவர் நமக்கு ஒருவர். ஒருவேளை ஃபியூச்சர்ல நாம் இருவர் நமக்கேன்னு இன்னொருவர்னு கேட்டாலும் கேட்கலாம். அந்த கான்செப்ட் ஓடிட்டு இருக்குது. ரைட்? ஸோ நீங்க நாம் இருவர் நமக்கு இருவர்னு போட்டா கூட
அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒருத்தருக்கு நிறைய மனைவி, நம்ம அந்த சிந்தையோடு இருக்க வேண்டாம். புதிய ஏற்பாட்டிலே பார்ப்போம், குறவனுக்கு குறத்தி ஒருவனுக்கு ஒருத்தி, அதுதான் தமிழ் பண்பாடு. அப்போது 6 லட்சம் புருஷர்களுக்கு 6 லட்சம் மனைவி, ஒரு 2 பிள்ளைங்களை போட்டால் கூட எத்தனை ஆச்சுதுங்க? more than 24 lakhs ஆச்சுது. அப்புறம் இவங்களுக்கு வேலைக்காரன், வேலைக்காரி, அடிமை, இவங்களே அடிமையாக இருந்தாங்க, இவங்களுக்கு அடிமை இருந்திருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ more than 30 to 40 lakhs of people. இவங்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, they were under the slavery, they were in the Egypt for 430 years. So most of the time we think that all the 430 years they were suffered, but it was not really true. வேதம் அழகா சொல்லுது, யோசேப் என்கிற ஒரு மனிதனுடைய பெயரை அறியாத ஒரு ராஜா வந்தானா. So when the king came, he was not aware about the Joseph, right? அப்போ யோசிச்சு பாருங்க, யோசேப்பினுடைய புகழ்ச்சி தெரியாத ஒரு ராஜா வந்திருக்கிறான். ஒருவேளை ஒரு கடைசி ஒரு 100 years வச்சுங்களேன், 100 to 130 years. So 300 years, almost 300 years, they lived in the very comfortable zone. The last 130 years, they were not lived in the comfortable zone. Whether the comfortable zone or not, their multiplication never stopped by anything. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான கிங்டம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எதிரியான ராஜா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சொகுசான வாழ்க்கை இருந்தாலும் சரி, சொகுசு இல்லாத வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒன்றை தடுக்க முடியவில்லை, அவர்கள் பெருகுவதை தடுக்கவே முடியவில்லை. ஹல்லேலூயா. ராஜா சொல்றான், மிட்வைஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்றான், நர்சிங்லாம் கூப்பிட்டு சொல்றான், நீங்க போய் என்ன செய்யணும், ஆம்பளை பிள்ளை பிறந்தவொன்னு நீங்க சாகடிச்சிடணும். இந்த மிட்வைஃப் எல்லாம் வந்து சொல்றாங்க, எபிரேய சகோதரிகள் சாதாரணமான ஆள் இல்லைங்க, நாங்க போறதுக்கு முன்னாடி அவங்களே டெலிவரி பார்த்து வேலைக்கு போயிடுறாங்க. ஆமென். காரணம் என்ன? கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை சார்ந்த ஒரு ஆசீர்வாதம் அல்ல, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டானதை போல ஒரு பஞ்சம் ஈசாக்கின் நாட்களிலும் உண்டானதாம். வேதம் சொல்லுகிறது, the famine, ஆபிரகாமுடைய நாட்கள் இருந்ததை போல ஒரு பஞ்சம். ஆனா ஆண்டவர் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றாரு, dwell in this land, இந்த தேசத்தை நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என் அன்பு தேவ ஜனமே, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் அவன் விதை விதைத்தான், அந்த வருஷத்தில் தேவன் அவனுக்கு 100 மடங்கு அறுவடையை கொடுத்தார். அதே வருஷம் பஞ்சம் மாறலங்க, ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதில் தவறி போகவே இல்லை. 100 மடங்கு அறுவடை. நீங்க ஆசீர்வாதம் ஆயிட்டீங்கன்றதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? உங்களை பத்தி 4 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென். நீங்க வளர்ந்துட்டு இருக்கிறீங்கன்ற அடையாளம் என்ன தெரியுமா? 4 பேருக்கு அல்சர் வந்துச்சுன்னா என்ன அடையாளம்? நம்மளை பார்த்து வயிறு எரியுதுன்னா யூ ஆர் க்ரோயிங்னு அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? பிசாசுக்கும் பிசாசுன்ற ஜனங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. என்னன்னா, பிசாசை வந்து எப்பயுமே நான் ஜென்டில்மேன் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, இஃப் யூ ஆர் நாட் அ ப்ராப்ளம் டு ஹிம், ஹி வில் நாட் பிரிங் ப்ராப்ளம் டு யூ. அப்போ ஜென்டில்மேன் தானே. நீங்க அவனுக்கு தலைவலியா இருக்கிறதுனால தான் அவன் உங்களுக்கு தலைவலியை கொண்டு வரான். நீங்க அவனை தேசத்தை விட்டு விரட்டுறதுனால தான் உங்களை தேசத்தை விட்டு விரட்டுறதுல அவன் குறியா இருக்கிறான். எத்தனை பேர் புரிஞ்சதுங்க? ஆமென். அப்போ பொல்லாத ஜனங்களும் அப்படிதான் பாருங்க. when they see the God's blessing in your life, automatically they will get jealous. ஈசாக்கை பார்த்து யாரு பொறாமப்பட்டதா? தேசத்தினுடைய ராஜா. ஆமென். பக்கத்து சொல்லுங்களேன், ராஜா பொறாமப்படுற ஸ்டாண்டர்ட்ல கத்துறவங்களை வச்சிருக்காருங்க. ஆமென். அமெரிக்காவுக்கு நீங்க போனீங்கன்னா நிறைய அமெரிக்கன்ஸுக்கு இந்தியன்ஸ் மேல ஒரு பொறாமை. காரணம் என்னன்னா, எல்லா இந்தியன்ஸ் வீட்டு வாசலையும் டெஸ்லா நிக்குது. சீரியஸா, இது இந்தியன் வீடா அடையாளம்னா ஒரு டெஸ்லா இருக்கும். அந்த வைத்தறிச்சல்ல என்ன பண்ணிட்டாங்க, டெஸ்லாக்கு ஒரு புது பேர் வச்சிட்டாங்க, இந்தியன் கேப், இந்தியன் டாக்ஸி. என் அன்பு தேவ ஜனம், இப்போ ஈசாக்கு ஆசீர்வாதம் ஆகிறான், ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு பொறாம வரும்? சொல்ல, அந்த நேட்டிவ் பீப்புளுக்கு பொறாம வருமா? அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு, அந்த ராஜாவுக்கு பொறாம வருது, ஜனங்களுக்கு பொறாம வருது. வேதம் சொல்லுகிறது, அந்த அபிமெலேக்கு ஈசாக்கை அந்த இடத்தில் இராதபடி கொண்டு விரட்டுகிறான். நீ இந்த சாப்டர் வாசிட்டே போங்க, அவன் லொகேஷன் சேஞ்ச் ஆகுது, பிளஸிங் சேஞ்ச் ஆகல. பக்கத்துல சொல்லுங்களேன், லொகேஷன் சேஞ்ச் ஆகும், பிளஸிங் சேஞ்ச் ஆகாது.
ஆமென். போற இடம்லாம் பெருகிக்கிட்டே இருக்கிறான். என் அன்பு தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது எங்கெல்லாம் அவன் போகிறானோ அங்கெல்லாம் ஈசாக்குக்கு ஒரு அப்பா இருந்தார், ஆபிரகாம். அவனுக்கு ஒரு கிணறை ஏற்கனவே வெட்டி வச்சிருந்தாராம். ஆமென். என்னங்க எனக்கு அப்படி ஒரு அப்பா கிடைக்காம போயிட்டாருன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பேர் யெகோவா ஈரே. யெகோவா ஈரேன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என் தேவைகளை நான் உணர்ந்து கொள்வதற்கு முன்பதாகவே என் தேவைகளை சந்தித்திருக்கிற ஆண்டவர். ஜெகோவா ஜைரே, he is the one who provide all my needs before I realize my need. ஆமென். நாளைக்கு நமக்கு தேவை எப்போ தெரியும்? தேவைன்னு தெரிஞ்ச பிறகுதான் தெரியும், ரைட்? இப்போ நீங்கள் குட் எக்ஸாம்பிள் ஜெனிசிஸ் சாப்டர் 22 வாசிங்கன்னா, ஆதியாக 22 அதிகாரத்தில் அங்கு ஆபிரகாமுக்கு ஒரு 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 சேலஞ்சை கத்தர் வைக்கிறார். ஒரு கடவுள் டெஸ்ட் பண்ணுறார். சரிங்களா? என்ன டெஸ்ட் பண்ணுறாரு? உன்னுடைய மகனாகி ஈசாக்கை நீ என்ன பண்ணணும்? கத்தருக்கு பலியாக கொடுக்க வேண்டும். என் அன்பு தேவஜனமே, நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களோடு கூட கர்த்தர் காண்பித்த அந்த மலைக்கு அவன் போகிறான். போயிட்டு அவர் சொல்றாரு, நானும் என் மகனும் போய் என்ன பண்ணுவோம்? பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம். சரியா? இப்போ அவருக்கு ஒன்று தெரியும், நான் எதுக்கு போறேன்? நான் பலி செலுத்துறதுக்காக தான் நான் போறேன். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்தேன். எபிரேயர்கள் நிறுவ 11 அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்கு வேதம் சொல்லுகிறது, நான் பலியாக செலுத்தின பிறகு, after I sacrifice my only begotten son Isaac, because the Lord he promised, through your son Isaac I will increase your generation as a multitude, so that surely he able to rise my son from the death. அவனுடைய விசுவாசம் என்னவா இருந்துச்சு? நான் பலி கொடுத்துருவேன், பையன் செத்துருவான். பையன் செத்த பிறகு ஆண்டவர் என்ன செய்வார்? பையனை மறுபடியும் எனக்கு உயிரோடு எழுப்பி என் கையில் கொடுத்துருவாரு. செத்து போன பையனை, பலி கொடுத்த பையனை நான் திரும்ப உயிரோடு பெற்றுக்கொண்டு கீழே வருவேன்றதுதான் ஆபிரகாமுடைய பிளான். என் அன்பு தேவஜனமே, our father is always having the better plan in our life. உங்க பிளானோட பெட்டர் பிளான். ஆனா ஆண்டவர் வேற ஒரு பிளான் வச்சிருந்தார். என்ன பிளான்? கத்தியை தூக்கும் போது என்ன சத்தம் கேட்குது? பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். இப்பதான் ஆபிரகாமுக்கு ஒரு நீடு தேவைப்படுது. பலிபீடம் கட்டியாச்சு, இப்போ என்ன வேணும்? அதுக்கு முன்னாடி தெரியுமா அவளுக்கு ஆடு வேணும்னு? அவர் நினைச்சிட்டு இருக்கா ஈசாக்கு தான் ஆடுன்னு. என் அன்பு தேவஜனம், then only he realized I need a sheep to sacrifice to God. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் தனக்கு ஒரு ஆடு தேவை என்று நினைப்பதற்கு முன்பதாகவே, அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே அங்கு ஒரு ஆட்டை கர்த்தர் ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறார், யெகோவா ஈரே, தேவன் சகலவற்றை அவர் பார்த்துக் கொள்வார். என் அன்பு தேவ ஜனமே, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, ஏப்ரல் மாதம் முடிகிறதுக்குள்ளேயே மூச்சு முட்டிருச்சே, மே மாதம் வேற வரப்போதேன்னு நிறைய பேருக்கு தோணும். அப்படிதானே? ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மே மாதத்திற்கான தேவைகளை அவர் சந்தித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கான ஆட்களை கர்த்தர் ஆயத்தம் செஞ்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சர்வ வல்லமுடைய ஒரு தேவன். ஆமென். அப்ப ஈசாக்கு போற இடம்லாம் என்ன இருக்குது? ஒரு துறவு கிடைக்குது. போகிற இடம்லாம் அவன் பெருகி கொண்டே இருக்கிறான். நீங்க வாசிச்சு பாருங்க, 26ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, எந்த ஜனங்கள் அவனை விரட்டினார்களோ, எந்த ஜனங்கள் அவனை சத்ருவாய் நினைத்தார்களோ, அவர்கள் ஈசாக்கு இடத்துல வந்து சொல்றாங்க, நாங்கள் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறோம். அப்ப ஈசா கேட்கிறான், ஏன்பா என்கிட்ட வந்தீங்க? சொல்றான், நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். 28 வசனம் வாசிங்க. 28 போடுங்க தம்பி. அதற்கு அவர்கள், நிச்சயமாய், யாரு சொல்றதுங்க? ஈசாக்கு சொல்றாரா, எதிரி சொல்றாங்களா? நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஹல்லேலூயா. They realize one thing, this land is not blessing to Isaac, Isaac is blessing to this land. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என் அன்பு தேவனே, whatever the situation you are, one thing you should remember, the Lord, He is your strength, He is your blessing. Nothing can't stop your growth, nothing can stop your blessing, nothing. Hallelujah. நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் அன்பு தேவஜனமே, நீங்க வாசித்து பாருங்க. என் அன்பு தேவ உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாராக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சொல்லுங்களேன், ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லு, அவரே ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். என் அன்பு தேவஜனமே, இன்னைக்கு ஒன்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து எவ்வளோ நாளைக்கு அவங்க எப்படி எத்தனை நாளைக்கா? how many days it will continue? That's why the Bible says that God's people blessing is not the seasonal blessing. God's people blessing is an everlasting blessing. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 2 கொரிந்தியர் 2:14 வாசிங்க பாருங்க. 2 Corinthians chapter 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க. எப்பொழுதுன்னு என்ன அர்த்தங்க? எப்போதாவதா எப்போதுமா? எப்பொழுதும். ஆமென். We are not called to have a seasonal success. We called to have always success. Amen. பக்கத்துல சொல்லுங்க, always success. கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும். வெற்றி சிறக்குன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வெற்றி சிறக்குன்னா என்ன அர்த்தம் பாருங்க. ட்ரையம்ப் இன் கிரைஸ்ட். ட்ரையம்ப்னா என்ன சொல்லலாம்? சாதாரண வெற்றியை ஆண்டவர் கொடுக்கறது இல்லையா, எக்ஸ்ட்ராஆர்டினரி வெற்றி. எத்தனை வெற்றி? எக்ஸ்ட்ராஆர்டினரி. நீங்களாம் உங்க ஆஸ்திரேலியன்னே உங்களை நினைச்சேன் கேட்குறேன். ஆஸ்திரேலியன்ஸ்க்கு எந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் தம்பி? ஆஸ்திரேலியன்ஸ் கிரிக்கெட் தானே? ஐயோ, ரைட். இப்போ நீங்கள்லாம் ஆஸ்திரேலியா டீம், நான் இந்தியன் டீம். ஓகே, நீங்கள் நம்பணும், நீங்கள் தான் ஆஸ்திரேலியன் டீம். ஸோ ஆஸ்திரேலியாவோ இந்தியாவோ ஒரு கிரிக்கெட் சீரீஸ் விளையாடுறோன்னு வைங்களேன். 5 ஒன்-டே மேட்ச். சரியா? 3 ஒன்-டேல ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சு, 2 ஒன்-டேல இந்தியா ஜெயிச்சிருச்சு. இது யாருக்கு வெற்றிங்க? ஆஸ்திரேலியா. ரைட். 5லையும் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சு, இந்தியா 0 தான் ஜெயிச்சிருக்குது. இது என்னங்க? இது வெற்றி தானே? இந்த 2 வெற்றிக்கு வித்தியாசம் இருக்குதா? இந்த வெற்றி என்ன சொல்லலாம்? தைரியமா சொல்லுங்க, நான் கோச்சிக்க மாட்டேன். வாஷ் அவுட், கிளீன் போல்ட். அப்போ ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு ஆர்டினரி வெற்றியை கொடுக்க விரும்புறது இல்லையா? He wants to give the extraordinary victory. Amen. Always. என் அன்பு தேவஜன, கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்கள் மூலமாக ஒரு பர்பஸை கொடுக்கிறார். எதுக்காக இந்த வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறாரா? எதுக்காக இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரா? எங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீசுவதற்காக. Through us God wants to spread the knowledge of Jesus Christ. என் அன்பு தேவஜனமே, the world must see what a mighty God we serve, my dear brother and sister. ஒவ்வொரு நாட்களிலேயும் God always. இந்த ஆல்வேஸ் என்கிற வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம லைஃப் நீங்க பார்த்தீங்கன்னா என்னைக்கா ஒரு நாள் வெற்றி மாதிரி தான் தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, every step in your life I am leading you to the success, my son. Every step of your life, whether you can realize it or not, your every step, because you are in Christ, I am taking every of your step is towards to the glory of God. இந்த யோசேப்புடைய லைஃப் தான் நான் நிறைய இடங்கள்ல ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லிட்டு இருக்கேன். யோசேப்புடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, 17 வயதா இருக்கும்போது ஆண்டவனுக்கு 2 தரிசனங்களை கொடுக்கிறார்ல. எப்படிப்பட்ட தரிசனம்னு சொன்னா, சொந்த தகப்பனால கூட அந்த தரிசனத்தை நம்ப முடியல. யாரால நம்ப முடியலங்க? சொந்த தகப்பனால கூட நம்ப முடியல. நம்ம ஊர் அம்மா அப்பாலாம் எவ்வளோ பெட்டர் பாருங்க, யாக்கோபை விட 1000 பெட்டர். நம்ம எத்தனை மார்க் எடுத்துட்டு வந்தாலும் அவங்க நம்புவாங்க, டாக்டர் ஆயிடுவான்னு. எத்தனை முறை நான் ஃபெயில் ஆனாலும் எங்கள் அம்மா நம்பினாங்க, எப்படியாவது இன்ஜினியர் ஆயிடுவான். நம்ம அம்மா அப்பாக்களுக்கு இருக்கிற ஃபெய்த்து நிறைய பேர் கிடைக்காது. ரைட். என் நண்பர் யோசிப்பாயோ இருங்க, யாக்கோபு வேதம் சொல்லுகிறது, அந்த 37 அதிகாரத்தில் ஒரு தரிசனத்தை பார்க்குறான். சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் இவனை வணங்குது. அதனுடைய மீனிங் என்ன?
he is going to be honored by his own father and mother. He is going to be blessing to his own father and mother. அப்ப யாக்கோபு கேட்கிறான், டேய் நானும் உன்னை வணங்குவேன்னு சொல்றியா? He couldn't believe it. He couldn't accept that. ஆனால் நண்பு தேவஜனமே, வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஆதியாக 47:7 நீங்க வாசித்தீங்கன்னா, எகிப்து தேசத்தில் யோசேப்பை கர்த்தர் உயர்த்துகிறார். யோசேப்பு பார்வோனுக்கு முன்பதாக தன் தகப்பனாகிய யாக்கோபை கொண்டு போய் நிறுத்தி யாக்கோபை பார்வோனுக்கு அறிமுகப்படுத்துகிறான். ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபங்க்ஷன் நடக்குது. Jacob was introduced to Pharaoh through his son Joseph. The Bible beautifully say Jacob blessed Pharaoh. யாரை bless பண்றதுங்க? உங்க அம்மா அப்பாவை நீங்க கூட்டிட்டு வந்து உங்க அம்மா அப்பா போயிட்டு ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டரை பார்த்து ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் அவங்க பிளஸ் பண்ண எப்படி இருக்கும்? சொல்லும் போதே கண்ணு கெட்டது இல்லை. என் அன்பு தேவஜனமே, பாருங்க, இது எவ்வளவு பெரிய உயர்வுக்குள்ள கர்த்தர் கொண்டு போறார். such a great blessing. ஆனா இந்த blessing எப்ப நடக்குது? கனவு கண்டு 13 வருஷம் கழிச்சு நடக்குது. எத்தனை வருஷம் கழிச்சு நடக்குது? 13 வருஷம். இந்த 13 வருஷத்துல நான் விளையாட்டுக்கு நான் அடிக்கடி சொல்ற ஒண்ணுதான், இந்த 2 கனவுக்கு மேல அவனுக்கு ஏன் கனவு வரவே இல்லைன்னு எல்லாம் கேட்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், அதுக்கு பிறகு எங்கெங்க தூங்கினா? கனவு வந்த பிறகு தூங்க முடிஞ்சுதான்? அன்னையோடு நிம்மதி போச்சு. என்னைக்கு சாமுவேல் வந்து தாவீது தலையில எண்ணெயை ஊத்தினானோ முடிஞ்சு போச்சு, அதோட கதை முடிஞ்சு. ஓடிக்கிட்டே இருக்கான், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறதை போல. 13 வருஷம். 30 வயசுல என்ன ஆகுதுங்க? He got a great breakthrough. He became a great blessing to the land of Egypt. Whole world he became very famous. வேதம் சொல்லுகிறது, இந்த யோசேப்பு பார்வோனை ஐஸ்வர்யவானாய் மாற்றினானா. நம்ப முடியுது அந்த ஸ்டேட்மெண்ட்? உண்மையா இல்லைங்களா? எல்லாரும் உலகம் முழுதும் நம்புற ஒண்ணு. இலங்கையில, இந்தியாவில் எல்லாம் பாஸ்டர் சுஜி ஆஸ்திரேலியா வந்த பிறகு பணக்கார ஆயிட்டார். இது ஈஸியான ஸ்டேட்மெண்ட் தான். உங்களையும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க படுற பாடம் உனக்கு தெரியுமா? தெரியாது. அதே இது பாஸ்டர் சுஜி ஆஸ்திரேலியா வந்த பிறகு ஆஸ்திரேலியா பணக்கார ஒரு ஆயிடுச்சுன்னா யாரும் நம்புவாங்களா? சிஸ்டர் மட்டும் தான் நம்புறாங்க. கிரேட் சிஸ்டர். யோசேப் அப்படிதான் கர்த்தர் செய்யறாரு. யோசேப் லைஃப்ல யோசேப்பினால் யார் ஐஸ்வர்யவானா மாறினதா? Can you believe, my dear brother and sister? You are not here for your future. You are here for this nation future. You are here for this nation future. God, he has brought you with a purpose. ஒரு நோக்கத்தோடு கூட. இப்ப பாருங்க, 30 வயசுல என்ன ஆயிட்டாரு தம்பி? He became a great, right? இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்குங்க? 365 நாள். அப்ப 12 வருஷம் 364 நாள் யோசேப் லைஃப்ல எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்திருக்கும் தம்பி? உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு ஜெயிலில் படுத்திருக்கிறாருங்க. அடுத்த நாள் ராத்திரி எங்க படுத்திருக்கிறாருன்னா, புது மாப்பிள்ளையா அரண்மனையில் இருக்கிறார். இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? நாளைக்கு எங்க இருக்கிறாரு? புது மாப்பிள்ளை. அதான் முக்கியம். ஐயோ 13 வருஷமா யாருமே எனக்கு பொண்ணு தெரியல, கவலைப்படாதீங்க, ஒரு ராத்திரியில் நடக்கும். அதான் எங்க பாஸ்டர் சொல்லுவார், கல்யாணமும் ஆக்சிடென்ட்டும் ஒண்ணா. நடந்து முடிஞ்ச பிறகுதான் தெரியுமா நமக்கு. ரைட்? 12 வருஷம் 364 நாள் அவர் லைஃப் எப்படி இருக்குங்க? கீழே போயிட்டு இருக்கு. கழுத தேஞ்சு கட்டெரும்பு ஆகுதுன்னு சொல்லலாம். இவனுக்கு கட்டெரும்பும் கீழே போயிட்டான், சிட்டெரும்பு ஆயிட்டார்னு நினைக்கிறேன். ஆனா இந்த 365வது நாள் என்ன ஆயிடுச்சு? ராஜாவாயிட்டார். முழு தேசத்துக்கு அதிகாரம். அதுக்கு முந்தின நாள் ராத்திரி எவனவனை மதிச்சிருக்க மாட்டான். இப்போ அவனை மதிக்காதவனே யாரும் கிடையாது. பார்வோன் சொல்றான், பேருக்கு தான் நான் ராஜா, மற்றபடி இவன் தான் எல்லாம். இவன் நில்லுன்னா ஒருத்தன் நிக்கணும், இவன் உட்காருனா ஒருத்தன் உட்காரணும். வேதம் சொல்லு, பார்வோனுக்கு அவனை ஆண்டவனாய் கர்த்தர் மாற்றினார். அப்ப இந்த வளர்ச்சி என்பது 24 மணி நேரத்தில் நடந்துச்சா, இல்ல இந்த 12 வருஷம் 364 நாள் நடந்துட்டு இருந்துச்சா? நம்ப முடியல உங்களுக்கு. பக்கத்து கால சொல்லியோ நம்புயா, 24 மணி நேரத்தில் நடக்க வாய்ப்பே கிடையாது.
அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆல்வேஸ் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்போதும் எங்களை வெட்டி சிறக்க பண்ணுகிற கத்தை. நண்பு தேவஜனமே, நம்ம கடந்து போகிற பாதை ஒருவேளை தோத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியலாம், நம்ம கடந்து போகிற பாதை ஒருவேளை தேவன் நமக்கு பதில் கொடுக்காத போல தெரியலாம். ஆனால் உங்களையும் என்னையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உங்களை மேன்மைக்கு நேராகவே நடத்தி கொண்டிருக்கிறார், உயர்வுக்கு நேராகவே நடத்தி கொண்டிருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராகவே நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்னு மாத்திரம் நிச்சயம், சங்கீதம் 37:37 சொல்லுகிறது, உத்தமனை நோக்கி சன்மார்க்கனை பார்த்து அமர்ந்திரு, அவன் முடிவு சமாதானம். Your end will be peace. Amen. What way you are going through doesn't matter. The one thing sure, the destiny what God placed for you, it cannot be changed. It cannot be changed. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 13 வருஷம் 12 வருஷம் 364 நாள் அவன் பெருமூச்சை கேட்கறது ஆள் கிடையாது, அவன் கூக்குரலை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, அவனுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா, he can able to prophesy to others but he couldn't get any prophecy. ஆமென். நான் ஏசப்பாக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், சைலண்ட் ஸ்பெஷலிஸ்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? சில நேரம் அவர் அமைதி ஆயிட்டாருன்னா பேச வைக்கவே முடியாது, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. யோபு சொல்றார், ஆண்டவரே கெஞ்சி நிற்கிறேன், நீரோ பாராமுகமா இருக்கிறேன். என் அன்பு தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்பை அவர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினார். ஆமென். அப்போ நீ கடந்து போகிற பாதையில் என்னதான் ஆயிட்டு இருக்குது? எவ்ரி டே யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் யுவர் க்ளோரி. ஆமென். 1 சாமுவேல் 15:29 நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க சாமுவேல் கர்த்தருக்கு ஒரு பேர் வைக்கிறார். தமிழ்ல அது ரொம்ப நல்லா இருக்கு, இங்கிலீஷ்ல ஸ்ட்ரென்த் ஆஃப் இஸ்ரேல்னு வருது, தமிழ்ல எப்படி தெரியுமா இருக்கு? இஸ்ரவேலின் ஜெயபலனான். என்ன நினைக்கிறீங்க இஸ்ரவேலின் ஜெயபலனானவர்னா? இங்க இந்த சிச்சுவேஷன் என்னன்னா, சால் தான் அந்த தேசத்துடைய முதல் ராஜா, அதுக்கு முன்னாடி இஸ்ரவேலுக்கு ராஜா கிடையாது. இப்பதான் ஒரு முதல்ல ராஜாவா இருக்கிறாரு. இப்பதான் முதல்ல அவர் ஒரு யுத்தத்தை சந்திக்க போறார். எதை சந்திக்க போறார்? யுத்தத்தை சந்திக்க போறார். முதல் யுத்தம்னா கொஞ்சம் கவலையாக தானே இருக்கும், என்ன பாஸ்டர்? ஒரு பயமாக தான் இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் யூகேல இருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி கவுன்சிலிங்க்கு அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போனாங்க. ஃபேமிலி கவுன்சிலிங், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒய்ஃபுடைய கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. சரியா? பாஸ்டருக்கு இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரில. அவர் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷனில் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? அவன் பாவமா, இதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ், அனுபவம் இல்லைன்ட்டாரான். இந்த சிஸ்டர் நான் 4 பண்ணிட்டு வந்திருக்கிறேன். யோசித்து பார்க்குற அந்த பாஸ்டர் என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்திருப்பாரோ தெரியல. இப்போ சவுலுக்கு தான் முதல் யுத்தம். எதிரில் இருக்கிற ராணுவம் வெல் எக்யூப்டு ஆர்மி, ரொம்ப ஒரு பலமான ஒரு ஆர்மி, நல்ல சக்தி உள்ள ஒரு ஆர்மி. இன்னும் நீங்கள் அந்த புக்கை வீட்டில் வாசிச்சு பாருங்க, சவுலுக்கும் அவனுடைய பையனாகிய யோனாத்தானுக்கு மட்டும்தான் கத்தியே கையில் இருந்துச்சான், ப்ராப்பர் வெப்பன் இருந்துச்சான். பின்னாடி இருந்தவன்லாம் யாரு தெரியுமா? தோட்ட வேலை செய்கிறவன், கோழி வளர்க்குறவன், ஆடு வளர்க்குறவன். இந்த தோட்டத்தில் இருக்கிற மண்வெட்டி, ஈட்டி, இதை தான் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. யாரை ஃபேஸ் பண்ணுறது? இந்த எக்யூப் இல்லாத, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆர்டினரி பீப்புள் வெல் எக்யூப்டு ஆர்மியை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. பாருங்க, எனக்கு நிறைய நேரம் இந்த பைபிளில் நிறைய ஊழியர்கள் இந்தியன் பாஸ்டர்ஸ் சப்போர்ட்டாக கற்றுட்டு வச்சிருக்கிறார். உலகம் முழுவதும் இந்தியன் பாஸ்டர்ஸ் மேலே ஒரு அவப்பேர் இருக்குது, லேட்டாக வருவாங்க. இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி 7 நாள் லேட்டாக வந்தாராம். நாங்கள் எவ்வளோ பாக்கியவான்கள், 7 நாள் லேட்டாக வந்திருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு போனால் ஏசப்பா 4வது நாள் தான் வந்திருக்கிறார். சோத்திரம். இந்த லேட்டாக என்ன ஆகுது? இந்த சவுலுக்கு பின்னாடி இருக்க கூட்டம்லாம் அப்படியே கலைய என்ன இந்த பாஸ்ட் என்னைக்கு வர, என்னைக்கு பலி செலுத்த, என்னைக்கு நம்ம சண்டைக்கு போக, அதுக்குள்ளே நம்ம கோழிக்கு தீவனம் வச்சுட்டு வந்துடலாம், ஆட்டுக்கு தீவனம் வச்சுட்டு வந்துடலாம், மாட்டுக்கு தண்ணி, கூட்டம் குறைஞ்சிட்டே இருக்கு. இப்போ சவுலுடைய மனசு எப்படி இருக்குமா? ஜனத்தில் ராஜாவின் மகிமை, சண்டை போடுற ஆள் வேணுமா வேணாமா? அதான் சொல்லுவாங்க, இந்தியா நிறைய வாரில் ஜெயிச்சதுக்கான ஒரு ரகசியம், சாகிறதுக்கு நிறைய இராணுவ வீரர்கள் இருந்தாங்களாம், பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் இருந்துச்சான். இப்போ நகைச்சுவையாக சொல்லுவாங்க, வெளியே சொல்லவே மாட்டாங்க எத்தனை பேர் செத்தாங்கன்னு சொல்லி. இப்போ என் அன்பு தேவஜன், நம்ம இப்போ ஆள் குறைஞ்சிக்கிட்டே போகுது.
சவுலுக்குள்ள ஒரு பயம் வருது. ஆள் இல்லைன்னா எப்படி நம்ம சண்டை போட முடியும், ஜெயிக்க முடியும்? ஆகவே சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிடுறாருன்னா பலி செலுத்துகிறார், யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். பலி செலுத்தின உடனே யார் வந்துட்டது? சாமுவேல் வந்துட்டார். சாமுவேல் வந்துட்டு சொல்றாரு, சவுலே, ஜனங்கள் உன்னுடைய பலன் அல்ல, கர்த்தர் தான் உன் பலன். ஜனத்திரள் உன் பலன் அல்ல, கர்த்தர் தான் உன் பலன். அவரே உன்னுடைய ஜெயத்திற்கான பலனாய் அவர் இருக்கிறார். உங்களுக்கான ஒரு வெற்றியை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கான ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கார். உங்களுக்கான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கான பலனை அவர் கொடுப்பாரே தவிர வாக்குத்தத்தத்தை மாற்ற மாட்டார். He never changed the destiny. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் சொல்லுகிறார், அவர் தன் ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார். God is giving strength, my dear brother and sister. He will not change your calling. He will change your ability. He will educate you. He will strengthen you. Amen. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாளும் என் ஜனம் வெட்கப்பட்டு போவது. நம்ம ஆண்டற மாதிரி நம்ம எக்ஸ்கியூஸை ரிஜெக்ட் பண்ற ஸ்பெஷலிஸ்ட் யாருமே கிடையாது. நிறைய சர்வன்ஸ் ஆஃப் காட் நீங்க பைபிள்ல பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுல நம்ம ஆட்களை மாதிரி பெஸ்ட் ஆள் யாருமே கிடையாது. ஆனா ஒரு நாள் இந்த எக்ஸ்கியூஸ் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணதா சான்ஸே இல்லை. மோசே சொல்ற, ஆண்டவரே நான் மந்த நாவுன்றார். ஆண்டவர் நாக்க உண்டாக்குன என்கிட்டயே இந்த விஷயத்த சொல்றியான்னு என்ன சொல்றாரு? நாக்க உண்டாக்குனவர்கிட்டயே நீ வந்து மந்த நாவுன்னு சொல்றியா? So he never accept our excuse. He made his people to accept the calling. நீங்க யாத்ரா 34:10 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனத்துக்கு முன்பதாக நான் முன்னோடு கூட செய்ய போகிற காரியம். ஏன் இந்த ஜனம் சொல்றாரு? சொல்ற, இதோ ஒரு உடன்படிக்கை பண்றார். சொல்றா பாருங்க, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக. இந்த ஜனங்க மோசே எப்படி பார்க்கறாங்கன்னா, மோசே அந்த ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு எகிப்துக்குள்ள வரும்போது எத்தனை வயசா இருந்தார் நினைக்கிறீங்க? 80 வயசு. எத்தனை வயசு? 80 வயசு. 40 வயசா இருக்கும்போது வந்திருந்தாருன்னா நீங்க ஓகே போட்டிருப்பீங்களே தம்பி? நமக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். 6 பேக்ல இருந்திருப்பார் கட்டாயம் மோசே. நல்ல எகிப்தில் நல்ல உடற்பயிற்சிலாம் செஞ்சு இப்போ என்ன ஆயிட்டார்? 80 வயசு. ஃபேமிலி பேக்கில் வந்திருப்பாருன்னு தான் விசுவாசிக்கிறேன். உண்மை இல்லைங்களா? சிங்கிள் பேக்கில் தான் வந்திருப்பாரு. போகும்போது நல்ல வாட்ட சாட்டமாக ஜைஜாண்டிக்காக இருந்தவர் இப்போ எங்கே வர்றாரு? கோலோட வர்றார். அப்போ யோசிக்கிறாங்க, 80 வயசு கிழவை என்னடா செய்வான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த 80 வயது முதியவனோடு கூட இருந்து கர்த்தர் செய்த காரியம் பயங்கரமாக இருந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Your strength is not a subject, my dear brother and sister. The God is subject in our life. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் பலனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமாய் அவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது தேவனுக்கு சுலபமான காரியம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுலபமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூடவர் இருக்கிறார். யாருக்கு இப்படி ஆண்டவர் பலத்தின் மேல பலனை கொடுக்கிறாரா? அதை தான் இன்னைக்கு நம்ம தியானிச்சு முடிக்க போறோம். நிறைய பேர் முகத்துல கவலை, இப்பதான் டாபிக்குள்ளே வராரா? இதுதான் வெளிப்பாடு வரான்றாரு. சுருக்கமா முடிக்கும். இப்போ சங்கீதம் 84:5 வாசிக்கலாமா? Psalm chapter 84 verse 5. Whose life God is give strength after strength. சங்கீதம் 84:5 வாசித்தீங்கன்னா, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். உங்க பக்கத்துல சொல்லுங்க, தேவனில் பலன் கொள்ளுகிற ஒரு மனுஷன். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியம். யாருக்கு ஆண்டவர் பலத்தின் மேல பலனை கொடுக்கிறாரா? தேவனில் பலன் கொள்ளுகிற ஜனங்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Understand, when you believe that God is your strength, when you believe that God is your able, when you believe that God is your wisdom, God says God will bless you to increase in your strength after strength. Amen. 2003 வருஷம் மே மாதம் 28ஆம் தேதி. யூஸ்வலாக வந்து ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் டேட்டா பேஸில் வீக்காக இருப்பாங்க. அதுக்காகவே நான் நோட் போட்டு எழுதி வச்சுருக்கேன், இந்த குற்றச்சாட்டு நம்ம மேலே வந்துடக்கூடாது. அன்றைக்கி தான் முதல்ல என்னுடைய மனைவியை ஆண்டவனை காண்பித்த ஒரு நாள்.
காண்பித்த நாளுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சிட்டோம். சரிங்களா? ஆண்டவர் ரொம்ப ஒரு ட்ரிக்கான ஆள் பாருங்க. என் மனைவியினுடைய குடும்பத்துக்கு எப்படி தகவல் போச்சுன்னா, ஃபாரின் போகிற ஒரு ஊழியக்காரன் போயிருக்கு. என்ன ஊழியக்காரன்? ஆனால் நான் ஸ்ரீலங்கா தவிர எங்கேயும் போனதில்லை. நான் சொன்ன ஊழியக்காரர் சொன்ன, ஐயா பொய் சொல்லக்கூடாது ஐயா. பிரதர் ஸ்ரீலங்கா ஃபாரின் பிரதர். நான் பொய் சொல்ல மாட்டேன். தகவல் போயிடுச்சு. ஆகவே ஒரு வழி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். சரியா முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் அந்த ஊருக்கு சாதாரண பிள்ளையா போனால், இப்போ மாப்பிள்ளையா நான் ஊருக்கு கிளம்புறேன். இந்த மாப்பிள்ளை ஆயிட்டாலே ஒரு பந்தாதான் பார்த்தீங்களா? அதனால தான் இந்த தலை கிறிஸ்மஸை ஒரு வருஷம் தள்ளி வைப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு வருஷம் தான் நமக்கு மரியாதை. அது தலை கிறிஸ்மஸ் வரீங்கன்னா, சிலர்லாம் அவசரப்பட்டு கிறிஸ்மஸ் 3 நாளுக்கு முன்னாடி பண்ணிட்டு 3 நாளில் முடிஞ்சிடும் கதை. சரி, அது இருக்கட்டும். இப்போ எனக்கு மே மாதம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. திருநெல்வேலி, எங்கள் ஊருக்குலேருந்து பக்கத்தில் இருக்க திருநெல்வேலின்ற ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். நான், என்னுடைய அம்மா அப்பா. என்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு என்னுடைய மனைவியுடைய குடும்பம் வந்திருக்கிறாங்க. மனைவி குடும்பம் கொஞ்சம் பெருசு. அவங்களுக்கு ஒரு அக்கா, 2 சகோதரி. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. 2 சகோதரிகள் வந்திருக்காங்க. என்னுடைய மாமியார், அவங்கள அம்மான்னு தான் சொல்லுவோம், அம்மா வந்திருக்கிறாங்க. அப்பா இல்லை, அவர் தவறிட்டார். இப்போ பிளாட்ஃபார்ம் நின்றுட்டுருக்குறோம். வழக்கமாகவே நமக்கு கல்யாணம் எங்கே ஃபிக்ஸ் ஆனதுமே நமக்குள்ள ஒரு ப்ரெஷர் வந்துடும் பாருங்க. ஐ ஆம் த பெஸ்ட்னு காட்டுற ஒரு ப்ரெஷர் வந்துடும். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஒரு ப்ரெஷரில் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சரியான ஆள் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும். தெரியுதோ தெரியலையோ, எனக்கு தெரியுதுன்னு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று தெரிஞ்சு போச்சு, அவன் கம்ப்யூட்டர் பற்றி தெரியாதுன்னு. ஆகவே நான் கம்ப்யூட்டருக்கு எல்லா லாங்குவேஜும் பேசுகிறேன். அவங்க பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பெரிய ஆள் போல இருக்கு. பில்டப் போயிட்டு இருக்கும்போது சகோதரிகள் இருக்கிறதுனால இந்த பூ விற்கிற அம்மா அந்த பக்கம் வந்துட்டாங்க. ஏன்னா என் ஒய்ஃபுக்கு, அவங்க எல்லாருக்குமே, மற்ற குடும்பம் எல்லாருக்கும் நல்ல 6 அடி கூந்தல், நல்ல பிஸ்னஸ் இன்னைக்கு கிடச்சிருச்சுன்னு பூ விற்கிற அம்மா வந்துட்டாங்க. எங்கள் அப்பா உள்ளே உட்காந்துருந்தாங்க ட்ரெயினில், அம்மா உட்காந்துருந்தாங்க. அப்பா சும்மா இல்லாமல், செல்வேன் என் பொண்ணுக்கு பூ வாங்கி கொடு. ரொம்ப சுலபம் என்னன்னா கமெண்ட் பண்ணுறது தான். சரியா? நானும் இப்போ எடுத்து ஆகணுமே. இப்போ எல்லாருடைய கண் எங்கே வந்துருச்சு? எல்லா கேமரா இப்போ நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுது. மாப்பிள்ளை வேற, இப்போ மாப்பிள்ளை முதல் தடவை வாங்கி கொடுக்க போகிற பூ, சென்டிமெண்ட் வேற. இப்போ நம்ம இந்தியாவில் சென்டிமெண்ட் பெரிய இஷ்யூ, ரைட்டா? இப்போ நான் பர்ஸை எடுத்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு கிழிஞ்சு போனால் 5 ரூபா தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் கொடுத்த பில்டப் எல்லாம் இப்போ காலியாக போகுது. அதை எடுத்தாலும் மேரேஜ் கேன்சல், எடுக்காட்டியும். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த முயல் பிடிக்கிற நாய் முகத்தை பார்த்தா தெரியும்னா, எங்க அம்மாவுக்கு வெளிப்பாடு வந்துருச்சு. எங்க அப்பாவுக்கு ஒரு அடி விழுந்துச்சு பாருங்க. இது என்ன பழக்கம்? கல்யாணத்துக்கு பிறகு அவன் வாங்கி தருவான், இப்ப நீங்க வாங்கி கொடுங்க. கர்த்தருக்கு சோத்திரம். எங்க அம்மாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். உடனே எங்க அப்பா, டே எடுத்துறாதுன்றாங்க. எடுக்க ஒண்ணு இல்லை, எடுத்துறாதா. நானும் மட உள்ள வச்சேன். அப்பா வெளியே வந்தாங்க, பூ வாங்கி கொடுத்தாங்க. அதோட என் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஒன்றும் வரமாட்டேங்குது வெளியே. ஒரு அசட்டு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு நிற்கிறேன். நம்ப மாட்டி ஒரு பயம் வந்து இருதயத்தை பிடிச்சிருச்சு. ஒரு பூ வாங்கி கொடுக்க முடியலையே, எப்படி குடும்பம் நடத்த போகிறோம்? அப்படியே என் லைஃப்பில் இருக்கிற எல்லா வீக்னஸும் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. எனக்கு ஒரு ரூம் கிடையாது, எனக்கு ஒரு ஃபோன் கிடையாது, எனக்கு ஒரு ஆஃபீஸ் கிடையாது, எனக்கு ஒரு நிரந்தர வருமானம் கிடையாது, எனக்கு ஒரு அடையாளம் கிடையாது. எதெல்லாம் இல்லையோ எல்லாம் கண்ணு முன்னாடி நிற்குது. மை ஹார்ட் ஃபில் வித் ஃபியர். ரொம்ப பயம், ரொம்ப கலக்கம், ரொம்ப ஒரு வேதனை. அப்போது ட்ரெயின் கிளம்ப போது, அது வரைக்கும் கஷ்டப்பட்டு சிரிச்சுக்கிட்டு அழுகையை அடக்கிக்கிட்டு இருக்கிறேன். ட்ரெயின் கிளம்புன உடனே கண்ணிலேருந்து கொட்டுது. என்ன தாட் ஓடுதுன்னா, எப்படி இந்த மேரேஜை கேன்சல் பண்ணலாம்? தெரியாதனமாக தலையை விட்டுட்டோமே. இவ்வளோ எப்படி இன்னைக்கு ஒரு நாள் பில்டப் பண்ணிட்டோம், எத்தனை நாள் பில்டப் பண்ண முடியும்? எத்தனை நாள் அப்பா வாங்கி கொடுக்க முடியும்? பயம். அந்த திருநெல்வேலி ஸ்டேஷன்லேருந்து
கோவில்பட்டி அடுத்த ஸ்டேஷன் இது போகிற வரைக்கும் அந்த ட்ரெயினுடைய படிக்கல் நின்று அழுதுகிட்டே இருக்கிற அம்மா அப்பா உள்ளே இருக்கிறாங்க. இந்த இடம் நெஞ்செல்லாம் அப்படியே நனைஞ்சிருச்சு. இந்த கோவில்பட்டி ஸ்டேஷனுக்கு நுழையும் போது ஒரு வசனம் அந்த செவுத்தில் எழுதியிருந்தாங்க, நான் இயேசு உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே. ஐ ஆம் ஜீசஸ் வித் யூ, ஃபியர் நாட். அந்த வசனம் அப்படியே இருதயத்துக்குள்ளே வந்து என்னோட பேசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், உன்னால் ஒரு ஃபேமிலியை நடத்த முடியும்னு உன்னை நம்பி நான் கொடுக்கல, என்னால் உன் குடும்பத்தை நடத்த முடியும் என்ன நம்பி நான் கொடுக்க. இதே வார்த்தை சொன்னேன், உன்னை நம்பி வேணா பொண்ணு கொடுப்பானாடா, என்ன நம்பி. 21 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. என் அன்பு தேவ ஜனமே, தேவைகள் பெருக பெருக தேவனின் தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. He never forsake his people. ஆமென். ஒருபோதும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தரை தன் பலனாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை என் பலனாய் கொண்டிருக்கிற மனுஷன். அன்பு தேவ ஜனமே, எப்படி இதை நம்முடைய செயலில் காட்ட முடியும்? யாக்கோபு 2:17 சொல்லுகிறது, விசுவாசம் கிரியையில்லா விசுவாசம் செத்தது. We can say that God is my strength, but how we assure that I am believing God is my strength? கர்த்தரின் பலன் நான் சொல்றேனே, அதை எப்படி என்னுடைய கிரியை நான் காட்ட போகிறேன்? என் அன்பு தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, தேவனை நம்முடைய பலன் என்று சொல்லி நாம் நம்புவோம் என்றால் எந்த சூழ்நிலையிலேயும் சூழ்நிலையின் பலனை நாங்க பேச மாட்டோம், சூழ்நிலைக்கு முன்பதாய் தேவனுடைய பலனை நாங்க பேசுவோம். ஆமென். எத்தனை பேர் புரியுதுங்க? If you trust that situation is stronger, then you will speak your situation. If you believe God is your stronger, God is your strength, then you will speak about your God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்தியாவில் போலீஸ் நிறுத்திட்டாலே உங்களுக்கு ஒரு ஸ்லோகன் தெரியணும், நான் யாரு தெரியுமா? நீ யாருன்னு அவங்க அடுத்து கேட்டான்னு அடுத்து ஒரு பதில் தெரியணும். நான் இன்னாருடைய எத்தனாவது மச்சான் கொஞ்சம் ஏதோ ஒன்று சொல்லணும், ரைட்? அப்போ இந்த ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இல்லாத ஆளுங்க என்ன செய்வாங்க, சார் தெரியாமட்டேன் சார். உண்மையா இல்லைங்களா? நீங்கள் அப்படி பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா ரொம்ப மோசம் பாஸ்டன். அவர் பேசுறத பார்த்தா ஃபைன் போடாத மாதிரியே தெரியுது, ஆனால் ஃபைனை கரெக்டாக வச்சுட்டு போயிடுறார். நான் பயந்துட்டேன், நம்ம பரலோகம் வந்துட்டோமான்னு நினச்சேன். பேர்த் போன இடத்துல ஒரு போலீஸ் மடக்கிட்டாங்க. அவன் பேசின மரியாதையை பார்த்தோன்னே, சே எப்படியாலும் இந்த ஊரில் தான்டா செட்டில் ஆகணும். வார்த்தைக்கு வார்த்தை சார்ன்றானே அவாரின்னு வர எல்லாம் கேட்டுட்டு $270 போட்டாங்க. எது எது என்னுடைய பலன் நான் நம்புறேனோ அதை தான் நான் என்ன பண்ணுவேன், மேன்மைப்படுத்துவேன். ஆமென். அதை தான் நான் அடையாளப்படுத்தி காட்டுவேன். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ரைட்? உண்மையா இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நேஷ்னாலிட்டி உங்களுக்கு ஒரு பலனாக மாறுது இல்லை? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இமயகாந்தன் தெரியுமாப்பா? நம்ம ஜெயக்குமார்ட்ட கேட்கக்கூடாது, க்ளோஸ் ஃப்ரெண்டு இமயகாந்தன் ஃப்ரெண்டு லண்டனில் இருக்கார். அவர் யூகே சிட்டிசனாக மாறின அன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டார் ஃபேஸ்புக்கில். சொல்கிறார், இனி ஒருவரும் என்னிடத்தில் வாலாட்ட முடியாது. எனக்கு மறக்க நான் யூகே சிட்டிசன் ஆகிட்டேன். அப்போ அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கனா இருந்தேன், நீ வாழாட்டலாம் வாழ வெட்டலாம், அது வேற விஷயம். இப்போ நான் யார் ஆயிட்டேன்? அப்போ இந்த யூகே சிட்டிசன்றது என்னுடைய பலனா மாறுது. உண்மையா இல்லைங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ப மாட்டேன். 27 தேசத்துக்கு கத்திரிக்கெல்லாம் போயிட்டேன். ஒவ்வொரு முறை இமிகிரேஷன் கியூவில் நிற்கும் போதும் ஒரு பிபி ஏறும் பாருங்க. ஆண்டவரே தயவை கொடும் தயவை கொடும் கேட்க. ஏன்னா இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கேன், ரைட்? நம்ம பாஸ்போர்ட்டை பார்த்த உடனே 2 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்பான். இது வேற எனக்கு பிரச்சனைனா கேள்வி கேட்டால் பதில் வராது. ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா உள்ளே போகிற அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸரை குறித்த ஒரு பயம் உள்ளுக்குள்ள அதிகம். வாட் இஸ் யுவர் நேம் கேட்குறான், எனக்கு பதில் வரல. அடுத்து அவன் ஆக்ஷனில் இறங்கிட்டான் அவன். ஸோ கத்தருக்கு அப்போ எது என்னுடைய பலன் நான் நினைக்கிறேனோ அதை தான் என்ன பண்ணுவேன், நான் மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, if you believe God is your strength, we should glorify God before all our situation. ஆமென். சங்கீதம் 20:7 சொல்லுகிறது, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ வாசித்துருங்களா, சரியா வாசித்துருங்க.
எனக்கு தெரியாதுன்றதுக்காக இல்லை, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. வாசிங்க. நாங்களோ, பக்கத்தில் சொல்லு, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் சேனைகளின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஒரு டிஃபரன்ஸ் அடுத்த வசனத்தில் காட்டுறாரு. அவர்கள் விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து எழுந்து நிற்கிறோம். ஆமென். எது என்னுடைய பலனோ அதை தான் நான் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என் அன்பு தேவ ஜனமே, தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேருக்கு முன்பதாக ஒரு நெருக்கடி வருகிறது. நீங்க 15ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா, அங்கு வேதம் சொல்லுகிறது, ராஜா சொல்லுகிறான், நான் வைத்திருக்கிற பொற்சிலையை நீங்கள் வணங்க வேண்டும். அப்ப ராஜாவுக்கு அவங்க சொல்றாங்க, ராஜாவே, உமக்கு மறு உத்தரவு அருளி செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. We need not to give any reply to you. எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கினி சூளைக்கு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவியாமல் போனாலும் சரி, நாங்கள் இந்த சிலையை வணங்குவது. பாபிலோன் தேசத்துடைய ராஜா நேபுகாத் நேச்சார், வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முகம் வேறுபட்டதான். என்ன படிச்சான்? His face is not favorable to them. அந்த பாபிலோன் நேபுகாத் நேச்சாரால தான் இவங்க உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இவங்க அந்த தேசத்துக்கு அடிமையா வந்தவங்க. என் அன்பு தேவ ஜனமே, அவங்களுக்கு ஒண்ணு நல்லா தெரியும், ராஜாவே, நீர் எங்கள் பலன் அல்ல, கர்த்தர் தான் எங்கள் பலன். நீர் எங்களை உயர்த்துகிறவர் அல்ல, கர்த்தர் தான் உங்கள் மூலமா எங்களை அவர் உயர்த்துகிறார். They believed God is their strength. They believe God is their pride. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 27ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாருடைய கண்களும் காண அக்கினி அவர்கள் மேல் பலன் கொள்ளவில்லை. ஆமென். அந்த அக்கினி பலன் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இவங்க அதை விட ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். பக்கத்தில் சொல்லுங்களேன். இப்போ ஒரு நெருப்பு பத்தி எரியுது, ஒரு டீஸ்பூன்ல கொண்டு போய் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? சூப்பரா எரியும் பாருங்க. ரைட், உண்மையா இல்லையா? அப்போ என்ன? நெருப்பை விட தண்ணியினுடைய பலன் குறைவா இருக்கு, குவான்டிட்டி குறைவா இருக்கு. அப்போ தண்ணி குவான்டிட்டி அதிகமா இருந்தா நெருப்பு தோத்துரும், நெருப்பு அதிகமா இருந்தா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃபயர் ப்ரூஃப் ஜாக்கெட் உலகத்தில் முதல்ல இவங்க போட்ட அங்கேயே கத்தர் எப்படி மாத்தினாரா? When we declare God is our strength, God will give all the ability to overcome all the challenges in your life. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்கள் கர்த்தரை தங்கள் பலனாய் அவர்கள் அறிக்கையிட்டார்கள். கர்த்தரே தங்கள் பலனாய் அறிக்கையிட. அன்பு தேவ ஜனமே, அப்ப கர்த்தரை என்னுடைய பலனா நான் பார்த்தேன்னா, கர்த்தரை என் வாழ்க்கை நான் மேன்மையா பார்த்தேன்னா, எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் நான் கர்த்தரை தான் நான் மேன்மைப்படுத்துவேன். ஆமென். இப்போ உங்க சூழ்நிலையை பெருசா சொல்றீங்களா, கர்த்தரை பெருசா சொல்றீங்களா? நம்ம ஆட்களை மாதிரி பிரச்சனையை பெருசா பேசுற கிருபை வேற யாருக்குமே இருக்காது. நம்மளே பயத்துல தான் ஜெபம் பண்ண போவோம். உண்மைதான். ஒரு டெலிவரன்ஸுக்கு ஜெபம் பண்ண போனாலே உள்ளுக்கு ஒரு பயம் இருக்குதா செய்யும். ஆண்டவரே சோத்திரம் தான் போறது. ஆனா அவங்க கொடுக்குற பில்டப்ல பயம் அதிகமாகும். பாஸ்டர் எவ்வளவு பெரிய பேய் தெரியுமா? ஐயோ ஆண்டவரே. நீங்க மத்த 17 அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, சீஷர்களிடத்துல ஒரு அப்பா பையனை ஜெபிக்க கூட்டு வந்திருக்கிறாரு. 12 பேராலையும் சுகப்படுத்த முடியலையா? எத்தனை பேரால? கடைசி ஏசப்பாட்ட போயாச்சு, அவரு சுகப்படுத்திட்டாரு. அந்த ஏன் சுகப்படுத்த முடியலன்னு கேட்கும்போது, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க? மாறுபாடுள்ள விசுவாசத்தோடு கூட இருக்கிறீங்க. ஏன் இந்த விசுவாசம் மாறுபட்டுச்சு? இதுக்கு முன்னாடி சுகமாக்குனாங்க, இதுக்கு பிறகு விடுதலை ஆக்குனாங்க. ரீசன் என்னன்னா, இந்த அப்பா கொடுத்த பில்டப். அப்பா என்ன பண்றாரு? ஐயா இந்த பேய் பயங்கரமான பேய் ஐயா, சில நேரம் தண்ணியில் தள்ளி விட்டுரும், சில நேரம் நெருப்புல தள்ளி விட்டுரும். நான் முதல் தடவை பேய் விரட்ட போகும்போது அப்படிதான் ஆச்சு பாருங்க. நானே பயந்துட்டு தான் போறேன். உண்மையாக சொல்றேன், பொய் சொல்லக்கூடாதுல்ல. போனா சிங்கள சகோதரி தமிழ் பேய் பிடிச்சிருக்கு. அந்த ஐயா ஒரு முஸ்லீம், அவருக்கு ரெண்டும் தெரியுது. ஒரு முழு இலங்கை நிக்குதாங்க. அவர் சொல்ற, ஐயா அந்த பேய் பிடிச்சதுல இருந்து தமிழ்ல தான் திட்டுறான்றார். சரியா? அப்ப
அப்புறம் சொல்றாரு, ஐயா யாரு கையை வச்சாலும் அடிச்சிடுறாயான்னு எனக்கு பயமாயி போச்சு. இப்போ என் ஜெபத்தையே மாத்திட்டேன். ஆண்டவர் பேய் போலனாலும் பரவாயில்ல, அடி வாங்காம எனக்கு அப்படிதான் ஜெபம் பண்ணேன். ஞான செல்வின் அடி வாங்கிட்டார் பேய்கிட்டேன்னா அடுத்த கன்வென்ஷன் கூப்பிடுவீங்க. எல்லாருடைய ஸ்டேட்டஸ்ல அதான் இருக்கும். ஞான செல்வின் பரிதாபமாய் ஓடினார் பிசா. அந்த ஒரு கிருமண நாட்கள் இருக்கு. இப்போ நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் அடி வாங்காம இந்த இடத்த விட்டு போகணும்ப்பா. ஆனால் பாச சும்மா இருக்க மாட்டேன். அவர் சொல்றாரு, பயப்படாதீங்க பார்த்தா வல்லமையான ஊழியக்கார். இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாரு, விரட்டிட்டு தான் அவர் காஃபி குடிப்பார். எனக்கு இந்த பயத்தில் ஏற்கனவே தொண்டை காஞ்சி போச்சு. சரி ஒரு காஃபி குடிப்பேன்னு பார்த்தா காஃபியும் போச்சு. உண்மையை சொல்கிறேன். முதல்ல நான் கண்ணை மூட்டு இந்த வாலிய பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வந்திருந்தார் பாஸ்டர். அந்த அம்மா ரொம்ப அலக்கழிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பசங்கிட்ட சொன்னேன், எப்பா ஜெபம் பண்ண போகிறோம், கையை மட்டும் விட்டுறக்கூடாது, சகோதரியை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். ஏன்னா அடிக்கிற பேயின்னு வர சொல்லிட்டாங்களா. அதுவே ஏதோ உணர்ச்சிப்பட்டு ஆமே நல்ல இல்லையான்னு கையை தூக்கிடக்கூடாது, நல்லா பிடிச்சிக்கணும். சிஸ்டருடைய சேஃப்டி தான் முக்கியம். இன்டைரக்டாக என் சேஃப்டி தான் பேசிகிட்டு இருக்கேன், அது வேறு விஷயம். அவங்க சகோதரி நல்லா பிடிச்சிக்கிட்டு இருக்கா. நான் கண்ணை மூட்டி இப்படி தான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இன்னைக்கு பேய் போலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அலக்கழிக்காமல் அமைதியாக இருந்தால் நான் ஜெபத்தை பிடிச்சிருக்கேன். அலக்கழிக்குன்னா நான் போக முடியாதே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். பொத்துன்னு சிஸ்டர் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே எனக்கு விசுவாசம் வந்துருச்சு. போ பிசாசு இயேசு நாமத்தில். ஜபத்தை முடிச்சு அந்த பாஸ்டர் சொல்றா, என்ன அனாயிண்டிங் பாஸ்டர், கண்ணை தான் மூடினீங்க ஓடிருச்சு, என்ன அழகு. அந்த சிஸ்டர் வேற சும்மா இல்லாம, ஏன் பாஸ்டர் போன பிறகு விரட்டிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் பதிலே இல்லை. உடனே பாஸ்டர், ஏமா சும்மா ரம்மா, சிஸ்டர் கிட்ட இருந்த அந்த பேய் ரூம்ல சுத்திட்டு இருந்திருக்கோம், மறக்கவே முடியாது. அப்போ நான் அநேக நேரம் இந்த பிரச்சனைகளை பெருசா பேச பேச என்ன ஆகும்னா நம்முடைய விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும். ஆண்டவர் என் பிரச்சனைகள் முன்பதாக என் தேவனை நான் பேசும் பொழுது, ஹல்லேலூயா. ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம சபைக்கு வரோம். சபைக்கு எதுக்கு வரோம்? கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ளும்படிக்கு. சபைக்கு வரும்போது என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வல்லமை பற்றி அறிந்து, we are knowing something better about God. We are knowing something better about God. இந்த உலகம் சொல்லுது உன் பிரச்சனை பெருசு, உலகம் சொல்லுது உன் நோய் பெருசு, உலகம் சொல்லுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் பெருசு. ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிற உன்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர், உன்னுடைய வாழ்க்கையின் குறைவுகளை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். God has raised his children as a witness of God. சாட்சிகளை கர்த்தர் கேட்கும்படி செய்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சில நேரம் பிரசங்கம் விளங்குதோ இல்லையோ, வந்து சொல்ற சாட்சி நமக்கு ஒரு பெரிய உதாரணமா மாறிடும். டெஸ்டிமனி, ரைட்? ஒரு முறை ஒரு கூட்டத்தில் நான் என் +2 ஹையர் செகண்டரி 7 தடவை ஃபெயில் ஆனதை நான் சொல்லிட்டு இருக்கேன் சாட்சியா. 7 முறை ஃபெயில் ஆன என்ன கர்த்தர் தொட்டு டிப்ரெஷன்லேருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி என்னை ஆசீர்வதிச்சார். கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு பிள்ளையை ஜெபம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த பிள்ளை சொல்லுது, அங்கிள் உங்கள் சாட்சியை கேட்டப்பறம் தான் எனக்கு ஜீவனே வந்துச்சு. என்னம்மான்னு, நான் 10th 5 தடவை ஃபெயில் அங்கிள். இவ்வளோ நாள் நினச்சேன் நான் தான் பெரிய முட்டாள்னு. உங்கள் சாட்சியை கேட்ட உடனே நம்மளும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளை சொல்லுச்சு, ஆண்டவங்களே இப்போ நம்பிக்கை டாப் கியர்ல இருக்காங்க, உங்களையே ஆண்டு ஆசீர்வதிக்க முடியும்னா கர்த்தர் நம்மளோட சாட்சிகளா கர்த்தர் மாத்துறார். ஆமென். யாரில் நம்ம பலன் கொள்ள போகிறோம்? கர்த்தரின் பலன் கொள்ள போகிறோம். கர்த்தரின் பலனா இருக்கிறார். சூழ்நிலையில் நான் மேன்மைப்படுத்த போறதில்ல, கர்த்தரை நான் மேன்மைப்படுத்த போறேன். 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் தாவீது ஏலா பள்ளத்தாக்கில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. முன்னாடி கோலியாத் நிற்கிறான். எல்லாம் அவனை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் இஸ் வீக்னஸ், ரைட்? யாருமே அங்கே இல்லை. நோ ஒன் இஸ் தேர் டு அப்ரிஷியேட் ஹிம், என்கரேஜ் ஹிம், ரைட்? The Saul, he went to the next level. He want to demonstrate how his ability, what is his strength.
He gave his sword. He couldn't able to walk. அந்த கத்தி எடுத்து அவனால் நடக்க முடியல. Because he was not used to that. ஆனால் தாவீது அந்த கோலியாத்துக்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்றான். நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He is my strength. ஒரு டிஃபரன்ஸ் சொல்றான். I am a covenant child of God. நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நீ விருத்த சேதனம் செய்யாதவன். There is a difference between us and others, my dear brother and sister. We are the children of God. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அதுதான் என்னுடைய பலன், அதுதான் என்னுடைய பலன். இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. இயேசுவின் ரத்தம் எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. கல்வாரி இயேசுவினுடைய அபிஷேகம் மேல இருக்கிறது. God is my strength. If God is on your side, who can stand against you? Devil is a deceiver. Devil is a liar. He'll always speak the lie, always speak the lie. Amen. அவன் பொய்யை சொல்லிட்டே இருப்பான். You are not a blessing, you are not a blessing. We are going to say that yes, I am not a blessing, Jesus is my blessing. Hallelujah. You always say that you are the rejected stone. We are going to say that yes, I am a rejected stone, but my God, he will change me as a cornerstone. என்னை தலைக்கு மூளைக்கல்லாய் அவர் மாற்றுவார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களுடைய வார்த்தையின் மூலமா we are going to confess the ability of God. We are going to speak the power of God. உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஒரு பாஸ்டர் அழகா சொன்னார். அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துல பேதுரு யோவானையும் பிச்சைக்காரன் ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்க்கறானா. அப்போ பேதுரு ஒரு வார கார்த்தை சொல்ற, பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் சொல்றாரு. இவங்க பாக்கெட்ல இருந்த காசை விட அவன் தட்டுல இருந்த காசு நிறைய இருந்துச்சான். பீட்டர் கையில இருந்த காசை விட பிச்சைக்காரன் தட்டுல இருந்த காசு நிறைய இருந்துச்சான். அவர் சொல்றாரு, பொண்ணு வெள்ளி என்னிடத்தில் இல்லை, அட என்கிட்ட ஒன்று இருக்குது, நஸ்ரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட. I don't need silver and gold, but I have the powerful name of Jesus Christ of Nazareth. In his name God delivered him. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, strengthen yourself with the power of God. Strengthen yourself with the word of God. Strengthen yourself with the word of God. Hallelujah. Man will not live only by bread. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை பார்த்து சொல்ல போறோம், கர்த்தரின் பலனா இருக்கிறார், கர்த்தரினுடைய அடையாளமா இருக்கிறார், கர்த்தரின் தகுதியா இருக்கிறார். He is my qualification, he is my ability, he is my wisdom. ஆமென். எதை மேன்மையா சொல்ல போறீங்க? எதை மேன்மையா சொல்ல போறீங்க? God. ஹல்லேலூயா. கர்த்தரின் மேன்மையா இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து. எவ்வளவு நாளுங்க? 100 வயசானாலும் பலன் கூடிக்கிட்டு தான் போகும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ நான் ஒண்ணே ஒன்று தான் சொல்ல போறோம், கர்த்தரை நம்முடைய பலனாய் நாங்கள் அறிக்கையிட போகிறோம். ஆமென். என் பாவத்தை நான் பலனா சொல்ல போறதில்ல, என் பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிற இயேசு என் பலனா இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவரால் நாங்கள் பாவத்தை ஜெயிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாகிறீர்கள். ஹல்லேலூயா. எங்களுடைய தாத்தா பாட்டி செஞ்ச தப்பு எனக்கு சாபமா மாறும்னா, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்திருக்கிற ஆசீர்வாதம் என் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற போதுமான ஒன்றாய் இருக்கிறது. I have to confess that I am not belongs to the curse. I am belongs to enjoy every blessing of God what Jesus Christ gained on the cross. ஆமென். எதுக்காக இந்த கம்யூனியன் சர்வீஸ் வைக்கிறோம்? வீட்டில் உங்களுக்கு பிரெட் இல்லைன்னு பாஸ்டர் கொடுக்குறாரா? அப்படியா? எதுக்காக? டு ரிமைண்ட் தட் எனக்கா இயேசுவின் சரீரம் உடைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கா இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஐ ஆம் த பார்ட் ஆஃப் பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஐ ஆம் த பார்ட் ஆஃப் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த கொரோனாக்கு முன்னாடி சாஸ்ன்னு ஒரு கிருமி வந்துச்சு, ஞாபகம் இருக்குதா? சாஸ். சிங்கப்பூர் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே யாரும் வரல. சிங்கப்பூரில் பெரும்பான்மையான ஆளுங்களுடைய முகமே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். மாஸ்க் போட்டோன்னே சுத்தமாக மறைஞ்சு போச்சு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்தியன்ஸ்க்கு ஒன்றுமே அஃபெக்ட் ஆகலையா. என்னடான்னு பார்த்து பிளட் எடுத்து பார்த்தா இந்தியன் பிளட்ல அதை விட பயங்கரமானது ஏற்கனவே இருக்குதான். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்து பார்த்து செம்ம இம்யூனிட்டி சிஸ்டத்தில் அப்போ நம்ம ரத்தத்துக்குள்ள இப்போ யாருடைய பிளட் இருங்க? இயேசுவின் ரத்தம் இருக்கு. ஆமென். அவர் என் பலனாய் இருக்கிறார்.
அவர் என் அடையாளமா இருக்கிறார், அவர் என்னுடைய எல்லாமா இருக்கிறார். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. Hallelujah. No more old identity, now the new identity God has given. Romans 8:15 says we are called, we have the spirit of adoption to call him Abba and Father. அப்பா பிதாவின் அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் நமக்கு. ஆமென். ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட் கையில் இருக்கிற கெத்தில் நீங்கள்லாம் பேச போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிடைச்ச உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்புறம் ஸ்ரீலங்கா போகும்போது பயந்து இமிகிரேஷன் ஆஃபீஸர் பார்ப்பீங்களா? எவ்வளோ ஸ்ட்ராங் ரெவலேஷன் பாருங்க. ரைட், யோசிக்க. ஜப்பானை பார்ப்பேன், இதை கடுகு சில நேரம் தாளிக்கிறதுக்கு போட்டால் எப்படி செதறி இருக்கும், அந்த மாதிரி தான் ஜப்பான் இருக்கும்ல, குட்டி குட்டி ஊர். அதில் வேறு எர்த்குவைக் வருது நினச்ச நேரம். ஆனால் அந்த ஜப்பான் அவ்வளோ பெரிய சைனாவுக்கு சேலஞ்ச் விடுறாங்க. நான் யோசிப்பேன், எந்த பலத்தில் இந்த ஆட்டம் போடுறான் அப்படின்னா, இந்த ஜப்பானுக்கு ஒரு பெரிய அண்ணன் இருக்கிறார் அமெரிக்கா. அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்குது, உன்னை யாராவது தொட்டா, ஜப்பானுக்கு மிலிட்ரியே கிடையாது தெரியும்ல, யார் தான் மிலிட்ரி? யுஎஸ்ஏ இவ்வளவு தைரியத்தை கொடுக்கணும்னா எனக்காக ஒரு தேவன் இருக்கிறார், சர்வ வல்லமுடைய தேவன். அவர் சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான். நாம் கர்த்தரை தன் பலனாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியம். நம்ம எழுந்து நிற்போமா? ஆண்டு நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, நம்முடைய பலகீனங்களை நம்ம நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறோம், நம்முடைய போராட்டங்களை நம்ம நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறோம். we very much aware about our weakness, we very much aware about our challenges, we very much aware about our enemy, we very much about the sickness. But the God is reminding one thing, my child, you should aware about the Lord, one who is with you. You should know what a mighty God you have in your life. Hallelujah. அவரில் மேன்மை கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். We should proud to say that I am the children of God. We should proud to say that I am the anointed children of God. We should proud to say that I am the citizen of King, Lord of Lord. I am the citizen of Almighty God. Almighty God. The Lord is with me. Who can stand against you? பலகீனத்தை நீ பார்த்த நாட்கள் போதும். ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன் பலனாய் இருக்கிறேன், நான் உன் பலனாய் இருக்கிறேன். இயேசு என் பாவத்தை, பிதாவானவர் என் பாவத்தை பார்க்கல, என் மேல சிந்தப்பட்டிருக்க இயேசுவின் ரத்தத்தை அவர் பார்க்கிறார். நான் இப்பொழுது பிதாவுக்கு சத்துரு அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய பிரியமான குமாரனா நான் இருக்கிறேன். I am not here to receive the judgment of God. I am here to receive every blessing of God through Jesus Christ. அவர் என் பலனாய் இருக்கிறார், அவர் என் பலனாய் இருக்கிறார். வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார், அவர் என் பலனாய் இருக்கிறார், அவர் என்று நீதியாய் இருக்கிறார், அவர் என்னுடைய பரிசுத்தமாய் இருக்கிறார், அவர் என் அடையாளமாய் இருக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அந்த கிறிஸ்துவாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. காற்று என்னுடைய ஆசீர்வாதம் அல்ல, மழை என்னுடைய ஆசீர்வாதம் அல்ல, என் பள்ளங்களை நிரப்புகிற கர்த்தரினுடைய ஆசீர்வாதம், கர்த்தரினுடைய ஆசீர்வாதம், விளைய செய்கிற கர்த்தரினுடைய ஆசீர்வாதம், ஜெயிக்கப்படுகிற கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவர் என்னை வெட்கப்பட்டு போக விடுவது இல்லை. ஆண்டோடைய பலன் இறங்கிக் கொண்டிருக்கிறது, ஆண்டோடைய பலன் இறங்கிக் கொண்டிருக்கிறது. You will know the truth. Truth will set you free. Truth will set you free. அக்கினியிலும் பலமான கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், சிங்கத்திலும் பலமான கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வனாந்திரத்தில் உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவாந்திர வெளியில உனக்கு ஆறுகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உலர்ந்த எலும்புகளை ஒரு சேனையாய் மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார்.
உன்னோடு கூட இருக்கிறார். யோசேப்பே, உன் தகப்பன் உன்னோடு கூட இல்லாமல் இருக்கலாம். யோசேப்பே, உன்னுடைய சகோதரர்கள் உன்னோடு கூட இல்லாமல் இருக்கலாம். யோசேப்பே, நீ கானானில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யோசேப்பே, உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் சிறைச்சாலையில் இருக்கிற உன்னை சிங்காசனத்தின் மேல் உட்காரப்பட்டு பார்வோனுக்கு ஆண்டவராய் மாற்ற வல்லவர். கர்த்தரை நம்முடைய பலனாய் நாங்கள் கொண்டிருக்கிறோம். If you believe God is your strength, you will keep your life right. You will keep your life righteous before God. கர்த்தரை என் பலனா நான் நம்புவேன்னா அந்த கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறத நான் ஜாக்கிரதையான இருப்பேன். அவரையே பேசுவதை நான் மேன்மையான நினைப்பேன். நான் யாரு தெரியுமா? ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கிறேன். நான் யாரு தெரியுமா? ஆஸ்திரேலிய சிட்டிசன். நான் எங்க வேலை செய்யறேன் தெரியுமா? ஒரு தேசமே ஒரு மனுஷனுக்கு பலனா மாறும்னா என் தேவாதி தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார், எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். ஓ, இன்னைக்கு உங்க சூழ்நிலையை பார்த்து நீ பேசு. வாலிப தம்பி பயப்படாதே, வாலிப தங்கச்சி பயப்படாதே. ஓ என் அன்பு சகோதரனே சகோதரி பயப்படாதே. இயேசு உன் பலனாய் இருக்கிறார். இயேசு உன் பலனாய் இருக்கிறார். இயேசு உன் பலனாய் இருக்கிறார். இயேசு உன் பலனாய் இருக்கிறார். கைவிடவே மாட்டார். அவருடைய தழும்புகளால் நீ சுகமாகிறாய். அவருடைய தழும்புகளால் நீ சுகமாகிறாய். Today the Lord's mighty anointing is filling you. By His nail-pierced hands you are healed, my brother. Oh, He is more than sufficient for you. His grace is more than sufficient for you. His grace is more than sufficient for you. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். ஓ ரமா ஷஹரத ரமலமரமா, ஓ ரிமதல மரகா சகல மரமா. பரலோகம் திறக்கும். Heavens are open right now. Heavens are open right now. Open your mouth and confess, God, you are my strength. வாய்களை திறந்து சொல்லுவாயா, கர்த்தரின் பலனாய் இருக்கிறார். கர்த்தரின் பலனாய் இருக்கிறார். Oh, before your enemy, confess, God is your strength. கோலியாத்தை பார்த்து சொல்லு, உன் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தரோடு வருகிறேன், கர்த்தரோடு வருகிறேன். ஓ, நான் கர்த்தரோடு வருகிறேன். God is on my side. God is on my side. El Shaddai, Almighty, He is on my side. Jehovah Jireh, He is on my side. Jehovah Nissi, He is
is on my side. என் ஜெயக்கொடி இயேசுவாய் இருக்கிறார். என் பலன் இயேசுவாய் இருக்கிறார். என் ஞானம் இயேசுவாய் இருக்கிறார். என்னுடைய கிருபை இயேசுவாய் இருக்கிறார். அமர்ந்திருந்து என் ரட்சிப்பை காண்பாய். அமர்ந்திருந்து என் ரட்சிப்பை காண்பாய். My son and daughter, battle is not belongs to you. Battle belongs to me. Victory belongs to you. Battle belongs to me. Victory belongs to you. யுத்தம் என்னுடையது, ஜெயம் உன்னுடையது. யுத்தம் என்னுடையது, ஜெயம் உன்னுடையது. அவர் சேனைகளின் அதிபதியாய் நமக்கு முன்பதாய் அவர் செல்லுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழுதி வச்சிருக்கிற ஃபைல் எல்லாம் அவர் கிழிச்சு போடுறார் தம்பி. உனக்கு விரோதமாக இருக்கிற ஃபைல் அவர் கிழிச்சு போடுறார். 2000 வருஷத்துக்கு முன்பது அதை தான் சிலுவையிலே செய்தார். நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார். மொர்தெகாய்க்கு விரோதமாக எழுதப்பட்ட ஆமானின் கையெழுத்தை என் தேவன் குலைத்து போட்டார். Same God is alive. You will dwell in this land. You will declare the glory of God. இந்த தேசத்தை நீ வாசம் பண்ணுவாய். கர்த்தருக்கு நீ சாட்சியாக இருப்பாய். ஹல்லேலூயா. உங்க கைகளை மாத்திரம் உயர்த்தி ஆண்டவரே நீர் என் பலன் என்று சொல்லுவீங்களா? உங்க கண்மலையை பார்த்து சொல்லுவீங்களா? கர்த்தர் என் பலன். ஓ கர்த்தர் என் பலன். உங்க எதிலெல்லாம் நீங்க தோத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். அவரால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவரால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு விரோதமாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடி போவார். என்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன். இது தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிற அவருடைய பிள்ளையாய் இருக்கிற என்னுடைய சுதந்திரம். பொழுதில் இருக்கிற என்னை ராஜாக்களோடு உட்காரப்படுகிறது. Receive the healing of the Lord. தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கண்களை திறக்க வேணாம். கண்களை மூடினவர்களாக ஓ உலகத்தை மேன்மைப்படுத்துற நாட்கள் போதும். உன் பலகீனத்தை மேன்மைப்படுத்துற நாட்கள் போதும். உன் சத்துருவை மேன்மைப்படுத்துற நாட்கள் போதும். Open your mouth and glorify the Lord. Open your mouth and glorify the Lord. Open your mouth and glorify the Lord. Open your mouth and glorify Jesus' name. Open your mouth and glorify Jesus' name. Open your mouth and glorify Jesus' name. Oh தீச்சுளைய அல்ல, தேவனை மேன்மைப்படுத்து. சிங்க கவியை அல்ல, தேவனை மேன்மைப்படுத்து. உனக்கு முன்பதாக இருக்கிற சத்ருவை அல்ல, தேவனை மேன்மைப்படுத்து. மேன்மைப்படுத்திக் கொண்டே இருங்கள். மேன்மைப்படுத்திக் கொண்டே இருங்கள். அவர் எங்களுக்கு இரக்கம் செய்ய மட்டும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். அவரையே நோக்கி இருக்கும். குதிரை என் பலன் அல்ல, ரதம் என்னுடைய பலன் அல்ல. கர்த்தர் என் பலன். கர்த்தர் என் பலன். நீ விழமாட்ட சகோதரி, நீ விழமாட்ட சகோதரனே, நீ தோற்று போக மாட்ட. ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வெற்றி கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். This ministry will not fail. This ministry will go strength after strength. இந்த ஊழிய பலத்தின் மேல் பலனடையும். இந்த ஊழிய பலத்தின் மேல் பலனடையும். தேசங்களை சந்திக்கும், தலைமுறைகளை சந்திக்கும். பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோது சபையை மேற்கொள்வது இல்லை. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது இல்லை. பெரிய விடுதலை நான் பார்க்கிறேன். நிறைய பேருடைய சிந்தையில கட்டைகள் உடைந்து கொண்டிருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து சோத்திரம் பண்ணுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 34:1 கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் நாவில் இருக்கும். எப்போதும் நாவில் இருக்கும். ஹல்லேலூயா. Thank you Lord. எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. எல்லா அவிசுவாசத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. ஓ ரபாலா ஹாசேஹோ துனிமா. Every spirit of depression come out. Every spirit of depression come out. Every spirit of anxiety come out. Every
Every spirit of fear, come out in Jesus' name. 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 Every sickness, come out in Jesus' name. Every power of darkness, come out in Jesus' name. Every power of witchcraft, come out in Jesus' name. Every power of black magic, come out in Jesus' name. Every power of curse, come out in Jesus' name. 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 You don't get any authority. You don't get any power. You don't get any authority. You don't get any power. You have to live right now. You have to live right now. As a man of God, I take my authority. As a man of God, I take my authority. I use the powerful name of Jesus Christ of Nazareth, who died for us on the cross, who carried all our curse on the cross, who carried all our sickness on the cross, who rise from the death, who is going to come as a King of Kings, Lord of Lords, who is going to rule this world 1,000 years, who is going to take us to the eternal life forever and ever. In that mighty name of Jesus, I pray, heal right now. Get out right now in Jesus' name. Hallelujah. தேவன் உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, சந்தோஷத்தோடு கூட போ. உனக்கான சிங்காசனம், உனக்கான ராஜரீகம், உனக்கான மேன்மை, உனக்கான அபிஷேகம், உனக்கான ஊழியம், உனக்கான தேவ மகிமுனை தேடி வருகிறது.